எனக்கு இப்போ 19 வயசு. அப்பாக்கு சின்ன வயசுலயே நடக்க முடியாம போயிருச்சு. அம்மா எனக்கு 7 வயசு இருக்கிற வரைக்கும் நல்லா தான் இருந்தாங்க. எனக்கு 8 வயசு இருக்கும்போது அம்மாக்கு என் தங்கச்சி பிறந்தா. அந்த டைம்ல அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போய் மென்டலி அப்செட் ஆயிட்டாங்க. 2 பேத்துக்குமே உடம்பு சரியில்லாதவங்க. என்னோட 8 வயசுல குடும்ப பொறுப்பு எடுத்துக்க ஆரம்பிச்ச எனக்கு 2 தங்கச்சி. அவங்கள நான் தான் வளர்த்தேன். உடம்பு சரியில்லாத அம்மா அப்பா அவங்களையும் நான் தான் பாத்துக்கணும். வீட்டு வேலை, ஸ்கூல் படிப்பு, தங்கச்சியை வளர்க்கறது, அப்பா அம்மாவை பாத்துக்கிறது அப்படின்னு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. இப்படியே கஷ்டத்தோடவே என்னோட காலம் போச்சு. இங்க ஸ்ரீலங்கால +1 வரைக்கும் தான் இருக்கு. நான் +1 முடிச்சுட்டேன். +1 முடிச்ச உடனே அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் டைமா என்ன ஒருத்தர் பொண்ணு பார்க்க வந்தாரு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வந்தப்பவே எல்லாமே ஓகே ஆயிருச்சு. அவரு ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் ஆனவரு. 2ஆம் தாரமா தான் பார்க்க வந்தாங்க. 2 வருஷம் கழிஞ்சு மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு எல்லாமே பேசி முடிச்சு ஓகே பண்ணுனாங்க. எங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டுமே முடிஞ்சிச்சு. என்கேஜ்மெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க ஃபேமிலி எங்களோட கொஞ்சம் கொஞ்சமா அட்டாச் ஆக ஆரம்பிச்சாங்க. வெளி உலகமே தெரியாம கஷ்டத்தை மட்டுமே பார்த்து வளர்ந்த எனக்கு அந்த ஃபேமிலி எல்லாம் என் மேல காட்டின பாசம் ஏதோ பொக்கிசமே கிடைச்ச மாதிரி அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. என்னோட ஃபியான்சியோ அப்படித்தான் ரொம்ப நல்ல பாசமா பார்த்துப்பாரு. அவரு காமிச்ச பாசத்துல கஷ்டங்கள் எல்லாம் மறைஞ்சு எனக்கு பெரிய சந்தோஷம் ஏற்பட்ட மாதிரி இருந்துச்சு. ஆனா இது எல்லாமே கொஞ்ச நாள் தான். ஒரு 6-7 மாசம் போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் வரதட்சணை வேணும் அப்படிங்கறதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. என்னோட குடும்பம் பொருளாதாரத்துல ரொம்ப பின்தங்கிய ஒரு குடும்பம். அதை தெரிஞ்சுதான் அவங்க வந்து என்கேஜ்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா வரதட்சணை கேட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாங்க. உங்க சொந்தக்காரங்க எல்லாம் ஒரு மாதிரியா பேசுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில கொஞ்சம் கொஞ்சமா பேசி பேசி அவரோட மனசையும் மாத்திட்டாங்க. அவங்க குடும்பம் எல்லாம் என்கிட்ட நல்லா பேசி அன்பா நடந்துக்கிட்டாங்க. எந்த அளவுக்கு அந்த மாதிரி எல்லாம் பேசினாங்க அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா விலகி போயிட்டாங்க. அவரையும் எங்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க. அந்த சம்பவம் நடந்து இப்போ 1.25 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் நிறைய அலைன்ஸ் வருது. ஆனாலும் ஏனோ தெரியல அந்த பாஸ்ட் லைஃப் என்னால மறக்கவே முடியல. அவரையும் அவங்க குடும்பத்தையும் என்னால மறக்கவே முடியல. அவங்கள மறக்கணும்னு நினைச்சு ரொம்ப டிப்ரெஷன் ஆகுது. டெய்லியும் காலையில எந்திரிச்சு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுவேன். ரிப்ளை வராதா அப்படின்னு பார்த்துட்டே இருப்பேன். ஆனா எந்த ரிப்ளையும் அங்கிருந்து வராது. என்னைக்காவது ஒரு நாள் திருப்பியும் வந்து நம்மள கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களா அப்படின்னு காத்துட்டு இருக்கேன். அது என் லைஃப்ல நடக்குமா நடக்காதானே தெரியல. ஆனா வெறுமனே ஒரு நம்பிக்கையில காத்துட்டு இருக்கேன். சின்ன வயசுல இருந்தே கஷ்டத்தையே பார்த்து வளர்ந்த எனக்கு சடனா ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது அவங்க குடும்பமும் அவரும் தான். தாய்ப்பாசமே தெரியாம வளர்ந்த எனக்கு அவங்க அம்மா எனக்கு நிறைய தாய்ப்பாசத்தை கொடுத்தாங்க. அந்த குடும்பத்தோட பழகும் போது ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன். அதனாலேயே என்னால அவங்கள மறக்கவே முடியல. அடுத்த வாழ்க்கைக்குள்ளேயும் போக முடியாம தவிச்சிட்டு இருக்கேன். என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. ஆனாலும் ஒரு சின்ன நம்பிக்கையோட காத்துட்டு இருக்கேன். திரும்பவும் வந்து என்ன அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போவாங்க. இது சரியா தப்பா அப்படின்னு எனக்கு தெரியல. நான் என்ன முடிவு எடுக்கணும்னு எனக்கு தெரியல. இது ஸ்ரீலங்கால இருந்து ஒரு சிஸ்டர் நமக்கு Facebookல ஷேர் பண்ண சொன்ன ஸ்டோரி. இது ரொம்ப குழப்பத்துல இருக்கிற இந்த சிஸ்டருக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு தெளிவான ஒரு முடிவை கமெண்ட்ஸ் மூலமா தெரிவிக்கலாம்.